வணக்கம். இந்திய ரூபாயோட மதிப்பு தினம் தினம் குறைஞ்சிட்டே இருக்கு. ஆர்பிஐ இருக்கும்போது ஏன் இப்படி கண்ட்ரோல் ஆகாமல் குறையுது, இதுக்கு பின்னாடி இருக்கிற ரியல் ஸ்டோரி என்ன அப்படின்னு நாம் கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம். இங்கே ரூபாயோடைய வேல்யூ டிபெண்ட் ஆகிறது டிமாண்ட் அண்ட் சப்ளை மேலே தான். இது டாலரோடையும் சேர்த்து கனெக்ட் ஆகும். இந்தியாவில் இருக்கிற பெரும்பாலான பிஸ்னஸ்க்கு எக்ஸாம்பிளுக்கு பெட்ரோல், மொபைல் பார்ட்ஸு, மிஷின்ஸு எல்லாமே வெளிநாட்டிலேருந்து தான் நம்ம வாங்குகிறோம். ஆனால் இது எல்லாமே நம்ம டாலரில் தான் நம்ம பேமெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, டாலரோடைய டிமாண்ட் அதிகமாகும், டாலரோடைய ப்ரைஸ் ஏறும், ரூபாயோடைய வேல்யூ குறைஞ்சிரும். இதுவே டாலர் ப்ரைஸ் குறைஞ்சிச்சு அப்படின்னா ரூபாயோடைய வேல்யூ அதிகமாகும். இதுதான் பேசிக் ரீசனு. இன்னொரு மிகப்பெரிய ஃபேக்ட் என்ன அப்படின்னா, ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்க ஏதாவது ஒரு நாள் டிசைட் பண்ணுறாங்க, இந்தியா மார்க்கெட் ரிஸ்க்காக இருக்குது, மணி எடுத்துடலாம் அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னா ஷேர்ஸ் எல்லாத்தையும் செல் பண்ணுவாங்க, ரூபாயை டாலராக கன்வெர்ட் பண்ணுவாங்க. இதன் காரணமாகவும் டாலர் இன்னும் டிமாண்ட் அதிகமாகும், ரூபாய் இன்னும் கீழே போகும். அதே போல் யூஎஸில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா உலகம் முழுக்க இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க, யூஎஸ் தான் சேஃப்னு டாலரில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்பயும் டாலர் ஸ்ட்ராங் ஆகும், ரூபாயோடைய மதிப்பு ஆட்டோமேட்டிக்காக வீக் ஆகிடும். இதன் காரணமாக தான் ரூபாயோடைய வேல்யூ குறையும். இப்போ சுச்சுவேஷன் மோசமாக இருக்குது அப்படின்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு ஆக்ஷன் எடுக்கும். ஆர்பிஐ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்கக்கிட்ட இருக்கிற அந்நிய செலவாணிகளை, அதாவது ஃபாரெக்ஸ் ரிசர்வ் டாலரை செல் பண்ணுவாங்க. இப்படி பண்ணுறதுனால மார்க்கெட்டில் டாலருடைய சப்ளை இன்க்ரீஸ் ஆகும். இதோடைய மெயின் விஷயம் என்ன அப்படின்னா, டாலருடைய ரேட் அதிகமாக ஏறாது. அதே போல் ரூபாயோடைய அந்த வேல்யூ கீழே போகாமல் பார்த்துக்கும். அதே போல் பெரிய ஹியூஜ் ஃபண்ட் ட்ரேடர்ஸும் இருக்காங்க. அவங்க ஆர்பிஐ ஒரு லெவலை ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க, அந்த லெவலில் ஹியூஜ் அமௌண்ட்டை ட்ரேட் போடுறாங்க. ஸோ அதனாலையும் ஆர்பிஐக்கு ப்ரெஷர் அதிகமாகுது. அதே போல் ரிசர்வ் குறையுது, ரூபி இன்னும் ஃபால் ஆகுது. இதை ஆர்பிஐயோடைய டிஃபென்ஸ் பிரேக்கு, அதாவது ஆர்பிஐ பாதுகாப்பு மீறல் அப்படின்னு சொல்கிறாங்க. யூஎஸ் மாதிரியே ஆர்பிஐயும் இன்னொரு டூலை யூஸ் பண்ணுவாங்க. ஆர்பிஐ இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணாங்க அப்படின்னா பேங்க் இன்ட்ரெஸ்ட் அதிகமாகும், ஃபாரின் மணி இந்தியாவுக்கு வரும்பொழுது ரூபாய் இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைஞ்சா க்ரோத் வரும், ஆனால் ரூபாய் வீக் ஆயிரும். ஸோ ரொம்ப முக்கியமாக இந்த ரூபாயோடைய மதிப்பு ஏன் கீழே அதிகம் வருது அப்படின்னா, நம்ம முன்ன பார்த்த மாதிரி இந்தியாவில் இம்போர்ட்ஸ் அதிகம், ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் மணியை வெளியே எடுத்துகிட்டு போகும்பொழுது டாலர் ஸ்ட்ராங் ஆகும் பொழுதும், பிக் இன்வெஸ்டர்ஸ் அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் பொழுதும், ஸோ இப்படி இருக்கும்போதெல்லாம் ஆர்பிஐ அதை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணும். ஸோ ஒரே லைனில் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, டாலருடைய டிமாண்ட் அதிகமாகும் பொழுது ரூபாயோடைய மதிப்பு கீழே விழும். ஸோ ரூபாயோடைய மதிப்பை சரி பண்ண இன்னும் ஆர்பிஐ என்ன முயற்சிகள் எடுக்குது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதே போல் அடுத்து இன்னும் பல விஷயங்கள் தெரிஞ்சுக்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்வெஸ்ட் வைஸ்லி ஃபார் பெட்டர் ஃபியூச்சர். தேங்க்யூ.